எல்லாத்துக்கும் வணக்கம். அதான் நல்ல காதல் பேசுகிறேன். சரிங்களா? அதாவது இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தெளிவாக சொல்கிறேன். திரும்ப திரும்ப பேசப்படுற விஷயம் அதான். நான் திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். எல்லாருக்கிட்டையுமே பிரச்சனை இருக்குது. சரியா? செஞ்சவனும் சரி, செய்யாதவனும் சரி. அவன் செத்தான் அப்படின்னால், அந்த பையன் செத்தான் அப்படின்னால் அவன் மேலே வழக்கு இருக்குது. சரிங்களா? அவனும் ஏற்பட்ட தப்பு பண்ணியிருக்கான். அவன் நல்லா, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சமுதாய ரீதியாகவோ இல்லைனாலும் உங்களை சார்ந்த ரீதியாகவோ என்னவோ திரும்ப திரும்ப இதையே ஒரு பெரிய இதாக பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். சரிங்களா? ஆத்திரப்பட்டவன் கொண்டிருக்கான், ஆத்திரப்பட்ட ஆட்கள் கூட உள்ள எல்லாரும் செஞ்சுருக்காங்க. சரியா? திரும்ப திரும்ப அதை பற்றி மட்டும் பேச வேண்டாம். நிறையா பேர் நிறைய பதிவு போட்டுட்ருக்காங்க. பொதுவாக எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்கு. அன்றைக்கி ஒரு தாத்தா பேரணும், இல்லை இன்னைக்கு நடந்த இந்த பையன், அந்த பேர் என்னன்னா நம்ம வடிவேல் முருகனும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. சரிங்களா? அப்படி பேசினா அந்த விஷயத்துக்கு பேசிக்கலாங்க. நான் அன்றைக்கி தான் வெளியே வந்தேன். சரிங்களா? அந்த வழக்கு நடந்த அன்றைக்கி தான் நான் வெளியிலே வரேன். ஆனால் அப்போ நீங்கள் பேசணும்னு அதை பேசிக்கலாம். அதை பேசவே இல்லை. அதுக்கடுத்து அந்த ராமர் பாட்டி அவர் கொலையும் இந்த கொலையும் மட்டும் நீங்கள் பேசுறீங்களே, என்ன அர்த்தம்? எனக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. ஏன் உங்கள் சைடு நடந்தால் இழப்பு, இவங்க சைடு நடந்தால் சும்மா ஏதோ ஒரு விஷயமா? எனக்கு புரியலை. செத்தவன் எல்லாத்துக்கும் ஒன்று தான். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பதிவை நல்லா கேளுங்க. நான் தான் நெல்லை காதல் தான் பேசுகிறேன். சரியா? திரும்ப ஏன்னா எங்களை சார்ந்தவங்க எல்லாரும் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். சரியா? நீங்கள் மட்டும் இல்லை, அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் உங்கள் சைடு மட்டும் பெருசாக பேசி இன்னொரு உங்களை மட்டும் நான் பேசலை. இது போக இதை பேசுகிற சாட்டை முருகணும், இல்லைனா அவர் அப்புறம் இறந்துருக்கிற எல்லாருமே பொதுவாக ஒரு விஷயம் பேசுகிறோம். அப்போ சாட்டை முருகனை மட்டும் ரொம்ப சாடி பேசுகிறீங்க. ஏன் அவர் அந்த கம்யூனிட்டினா அவர் அந்த கம்யூனிட்டி தான். அப்போ நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்காண்டி நீங்கள் இவன் ஒருத்தன் மூவேந்தர் மீடியா வச்சுருக்கான், இன்னொருத்தன் தேர்னது ஏதோ வேந்தர் மீடியா. என்ன உங்களுக்கு நீங்கள் வச்ச மீடியா இவர் அதை பேசினா உங்களுக்கு குற்றச்சாட்டா? ஜாதியை மென்ஷன் பண்ணி நான் மறுபடியும் சொல்லுதேன். நீங்களே தம்பி நல்லா சொல்லுதேன், கேட்டுக்கோ. தினேஷ் மல்லர், நீ தேவையில்லாத பதிவு போடுது. சரியா? அதாவது அவர் அந்த சமூகத்தை சார்ந்தாலும் அந்த சமூகத்தை அதை நேரிட்டு பேசுதாப்புல அப்படின்னா, நீ இப்போ உன் சமூகத்தை சார்ந்த நல்லா பேசுத, நீ நல்ல விஷயம் பேசுதியா? எல்லாருக்கும் நல்லது சொல்லுத ரைட்டு. அப்புறம் ரைட்டு தேவையில்லாமல் நான் மல்லர் தினேஷ், நான் மூவேந்தர் மீடியா நீ அதை பேசக்கூடாது இல்லையா? உன் ஜாதி நீ பிடிச்சிக்கணும், எல்லா ஜாதியும் பேசாமல் வச்சுக்காங்க. நான் முஸ்லீம் தான். சரியா? எனக்கு ஊர் பேட்டை, எல்லாத்தையும் தெளிவாக சொல்றேன், கேட்டுக்கணும். என்ன? சரியா? கரெக்டான பதிவை போடுங்க. இறந்ததுக்கு வருஷம் தெரிவிக்கு, அதாவது அவன் பண்ண தப்போ இல்லை கஷ்டமோ நஷ்டமோ இறந்துட்டான், விட்டுருங்க. தேவையில்லாத பதிவு போடாதீங்க, இது நல்லதில்லை. சரியா? அது மெயினாக உனக்கு தான் சொல்கிறேன். தினேஷ் சரியில்லை, பார்த்துக்கோ.